பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சாதி கேட்குறீங்க, சான்றிதழில் சாதி இருக்குது, அதனால தான் ஒழிய மாட்டேங்குதுன்னு சிலர் பேசுகிறது. இப்போ உங்களுக்கு இந்த இங்கே கேள்வியில் அதில் தான் அவர் தான் கேள்வி கேட்குறீங்க. சமூகத்தில் இருக்குது புறையோடு இருக்குது. அதை ஒழிக்கணும்னா நான் சொன்னது தான், உரிய பங்கு ஒவ்வொருத்தனுக்கும் உரியது கிடைச்சதுன்னா அதுதான் எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறது சரியில்லை, உரியது. எதன் அடிப்படைனா சாதியின் அடிப்படையில் தான். ஏன்னு கேட்டால் எதன் பொருட்டு நான் நிராகரிக்கப்பட்டேன் இருக்கு. எதன் பொருட்டு நான் தாழ்த்தப்பட்டவன், இழி சாதி இழிமகன் அப்படிங்கிறதுனால தான் இந்த கோயிலில் என்னை நுழையவில்லை நீ, இந்த குளத்தில் என்னை குளிக்க விடலை நீ, இந்த தெருவில் என்னை நடக்க விடலை நீ, என்னை படிக்க விடலை, என்னை வேலை வாய்ப்பு தரலை, எனக்கு அரசியல் அதிகாரத்தை தரலை. எதன் பொருட்டு பல நூறாண்டுகளாக மறுத்தியோ அதன் பொருட்டே நீ எனக்கு தரணுங்கிறது தான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இட ஒதுக்கீடு கிடையாது, இட பங்கீடு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒதுக்கீடுங்கிற வார்த்தையை நீங்கள் முதல்ல ஒதுக்கணும். பகிர்வு, பங்கீடு, உரிய பங்கீடு. அப்போ குடிவாரி கணக்கெடுக்கணும். நான் 10 பேர் இருக்கிறோம் எங்கள் வீட்டிலன்னா 10 பேருக்குரிய சாப்பாடை கொடுத்துரு. அந்த வீட்டில் 100 பேர் இருக்கிறான்னா அந்த வீட்டுக்கு 100 பேருக்கு இருக்கிற சாப்பாடை கொடுத்துரு. ஆனால் எனக்கு 100 சாப்பாடு அவனுக்கு 10 சாப்பாடு அனுப்புனா அது நீதி அல்ல அநீதி. இதுதான் கோட்பாடு. விளங்குதா?